Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer, R. Madhivanan, sharing this video lesson with you. This video is video number 14 of our Tamil English Dictionary. நம்முடைய தமிழ் ஆங்கில அகராதியின் 14வது வீடியோவாகும் இது. In this video, we are going to see 10 words that begin with the two letters an, in. An என்ற இரண்டு எழுத்துக்களில் ஆரம்பிக்கும் ஒரு 10 சொற்களை நாம் பார்க்க போகிறோம். வேர்டு 1 அன்பு, இது ஒரு பெயர் சொல். தமிழ் அர்த்தம் பாசம். ஆங்கில வார்த்தைகள் லவ், கைண்ட்னஸ். லவ் அன்பு, கைண்ட்னஸ் இதற்கு கருணை என்றும் ஒரு அர்த்தம் உண்டு. வேர்டு 2 அன்புள்ள, இது ஒரு பண்பு சொல், அதாவது அட்ஜெக்டிவ். அன்பான, அன்பார்ந்த என்று வேறு தமிழ் சொற்களும் உண்டு. இங்கிலீஷ் வேர்ட்ஸு beloved, loving, kind. ஏற்கனவே கைண்ட்னஸ்ன்னு பார்த்தோம். அந்த வேர்டுக்கு உள்ள கைண்ட் இருக்கு பாருங்க. beloved, loving, kind. நம் மீது பாசமாக இருக்கும் ஒரு நபர் எப்படிப்பட்டவர்? beloved, loving, kind. beloved father, loving father, kind father என்று சொல்லலாம். வேர்டு 3 பாருங்க, அன்பித்தல். அன்பித்தல்ங்கிறது ஒரு புது வகையான ஒரு வெர்பு. இதற்கு நேசித்தல் என்று அர்த்தம். அதிகம் விரும்புதல். இங்கிலீஷ் வேர்ட்ஸு லவ் ப்ளஸ் டி, லவ்டு. இந்த லவ் என்ற வேர்டை நம்ம வெர்பாக பயன்படுத்தினா அதற்கு பாஸ்ட் டென்ஸ் எப்படி வரும்? அதோட டி மட்டும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். லவ், லவ்டு. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், God loves all. கடவுள் அனைத்து மக்களையும் நேசிக்கிறார். Children love sweets. குழந்தைகள் இனிப்புகளை விரும்புகின்றனர், அதை நேசிக்கின்றனர். ஓகே. நம்பர் 4 பாருங்க, அன்பளிப்பு என்றால் தமிழ் அர்த்தம் பரிசு பொருள். ஒருவர் மீது நாம் காட்டும் அன்பின் அடையாளமாக அவருக்கு நாம் கொடுக்கும் ஒரு பரிசு பொருள். இது ஒரு பெயர் சொல். இங்கிலீஷ் வேர்ட்ஸ் பாருங்க, கிஃப்ட். இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு ப்ரெசன்ட். கிஃப்ட், ப்ரெசன்ட். ஓகே. நம்பர் 5 பாருங்க, அன்பன். அன்பன் என்பதும் ஒரு பெயர் சொல். இதற்கு இங்கிலீஷ் வேர்டு ஃப்ரெண்டு. தமிழ் வேர்ட்ஸ் 2 வருது, தோழன், நண்பன். அன்பன் என்றால் தோழன், நண்பன். ஓகே. தங்களின் அன்பன் என்றால் தங்களுடைய ஃப்ரெண்டு, தங்களுடைய நண்பன். ஓகே. நம்பர் 6 பாருங்க, அன்பர். இது ஒரு பெயர் சொல். ஒன்றை ஆதரிப்பவர், ஒன்றை பாராட்டுபவர். ஒன்றைனா ஒரு தத்துவம், ஒரு ஆன்மீகம் போன்ற ஒரு ஆன்மீகம் என்றால் கடவுள் வழிபாடு. அன்பர்கள் என்று சொல்வார்கள். சன்மார்க்க சங்க அன்பர்கள் என்றால் சன்மார்க்க சங்கம் என்ற ஒரு வாழ்க்கை முறையை ஆதரிப்பவர். அதான் அன்பர்னா ஆதரிப்பவர். இங்கிலீஷ் வேர்ட்ஸு சப்போர்ட்டர், பெய்ட்ரன், ஃபாலோவர். இலக்கியத்தை ஆதரிப்பவருக்கு இலக்கிய அன்பர் என்று தமிழில் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சப்போர்ட்டர், லிட்ரரி சப்போர்ட்டர், லிட்டரரி பேட்ரன், லிட்டரரி ஃபாலோவர். அதை ஆதரிப்பவர், பாராட்டுபவர். ஓகே. நம்பர் 7 பாருங்க, அன்னை. இது எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை, அன்னை. இது ஒரு பெயர் சொல். மதர், மாம், மம்மி, தாய், அம்மா. இது சாதாரண வார்த்தை. ஓகே. நம்பர் 8 பாருங்க, அந்நியர். இது ஒரு பெயர் சொல், ஒரு நவுனு. வேறு நாடு,
அல்லது மாநிலத்தில் வசிப்பவர். ஃபாரினர், FOREI, GNER, நர். இதில் ஜி சைலண்ட்டு, அப்புறம் ஐ சைலண்ட், ஃபாரி, அது எயின்னு சொல்லக்கூடாது, ஃபாரி நர், GNER. இது கஷ்டமான வார்த்தை, எழுதி பார்த்தா தான் வரும். ஃபாரினர். ஸ்ட்ரேஞ்சர், அறிமுகம் இல்லாதவர் தான் ஸ்ட்ரேஞ்சர். அன்னோன் பர்சன், தெரியாத ஒரு நபர், அறிமுகம் இல்லாத நபர், அன்னோன் பர்சன். ஓகே, நம்பர் 9 பாருங்க. அன்று. இது ஒரு வினை உரிச்சொல், அதாவது வினைச்சொல்லுக்கு அர்த்தம் சேர்க்கும் சொல். இது காலச்சொல் என்றும் சொல்லுவார்கள். நிறைய அட்வர்பு காலச்சொல்லாக தான் இருக்கும். அன்றைக்கு, அன்றுன்னு அன்றைக்கு. இங்கிலீஷில் ஆன் தட் டே, ஆன் தட் டேட், அந்த நாள் என்று அர்த்தம். இது சொற்றொடராக தான் வரும். ஓகே, லாஸ்ட் வேர்டு பாருங்கள். அன்னாசி. அன்னாசி என்பது ஒரு பெயர் சொல். இது ஒரு வகை பழம், எல்லோருக்கும் தெரிந்த வார்த்தை, தெரிந்த பழம். பைன் ஆப்பிள். மார்க்கெட்டில் எல்லா காலமும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம். குறிப்பாக கோடை காலங்களில் இந்த பழம் நிறைய கிடைக்கும். அன்னாசி பழம், பைன் ஆப்பிள். Okay, my dear English learners, that's all I have for you in this video. Thanks for watching the video. Wish you good luck with your English practice. Goodbye and take care.